திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இந்த ஈடு இணையற்ற மக்கள் இயக்கத்தின் தலைவராக, நம் குடும்ப தலைவராக, தமிழ்நாட்டின் முதலமைச்சராக தமிழகத்தின் தலையெழுத்தை சீர் செய்து செப்பனிட்டு மீண்டும் தமிழர்கள், தமிழினம் இந்த இனத்தை மீட்டெடுத்து, வளர்ச்சியை மீட்டெடுத்து தமிழ்நாட்டை நம்பர் 1 மாநிலமாக மாற்றியிருக்கும் திராவிட நாயகன், நமது குடும்ப தலைவர், இந்தியாவின் நம்பர் 1 முதலமைச்சர், வெகு விரைவில் இந்தியாவின் தலையெழுத்தை மாற்றி டெல்லியிலும் திராவிட மாடல் ஆட்சியை நிறுவப்போகும் நமது மாண்புமிகு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் இந்த நல்லாட்சியில் இந்த இனத்தை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தி இதுவரை கண்டிராத வளர்ச்சியை தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் 75 ஆண்டு காலம் மட்டுமல்ல 100 ஆண்டு காலம் ஆனாலும் தொடர்ந்து இந்த மகத்தான மக்கள் இயக்கம் தான் தமிழினத்தின் முகவரியாக இருக்க போகிறது என்ற அந்த மகத்தான பணியை தன் தோள் மீது சுமந்து கொண்டிருக்கும் நமது இளம் தலைவர், தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் காட்டும் வழியில் மகத்தான நாள், மகத்தான பொறுப்பு தலைவர் கட்டளையிட்டிருக்கிறார். எந்த தலைவர், எப்படிப்பட்ட தலைவர், எந்த இயக்கத்தின் தலைவர்? செப்டம்பர் 17, 1949 மழை கொட்டுகிறது. அண்ணா அழைக்கிறார். எதற்கு அழைக்கிறார்? சிறை செல்ல அழைக்கிறேன் என்று அழைத்தார். ரத்தம் சிந்த அழைக்கிறேன் என்று அழைத்தார். வாடா, நம்ம எல்லாம் மினிஸ்டர் ஆகலாம், எம்எல்ஏ ஆகலாம் கூப்பிடல. எனக்கு சிறைக்கு செல்ல வீரர்கள் தேவை, இந்த இனத்தை காக்க. ரத்தம் சிந்த தீரர்கள் தேவை, தமிழினத்தின் வரலாற்றை காக்க, எதிர்காலத்தை காக்க என்று அழைத்தார் அண்ணா அவர்கள். அப்ப கூப்பிட்டதெல்லாம் இளைஞர் பட்டாளம். அப்ப அவரே ஒரு பெரிய இளைஞர் தான். அப்படிப்பட்ட நேரத்தில் துவங்கப்பட்ட கழகம் இது. எல்லோரும் சிறைக்கு சென்றார்கள், எல்லோரும் ரத்தம் சிந்தினார்கள். ஏன் இங்க உட்கார்ந்துருக்க பலரும் ரத்தம் சிந்தினாங்க. சிறைக்கு சென்றாங்கன்னா சாதாரண சிறைக்கு அல்ல, மிசா கொடுமையை வரைக்கும் அனுபவித்து அங்கேயும் ரத்தம் சிந்தினார்கள். ஏன் இன்னைக்கு உட்கார்ந்துருக்காரே நம்ம தலைவர், முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் பெற்ற பிள்ளை, அவரும் சிறைக்கு தான் சென்றாரு. இங்க மிசாக்கு சென்றாரு. அதையும் இல்லைன்னு சொல்லி பல பேர் சொல்லிட்டு இருப்பானுங்க. அதையும் சரி பண்ண வேண்டிய நம்ம வேலையா தான் இருக்கு இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு அறைகூவல், அப்படிப்பட்ட ஒரு அழைப்பு. வேற எந்த இயக்கத்தையும் தூங்குவதற்கு சிறைக்கு செல்லலாம் வா, ரத்தம் சிந்தலாம் வான்னு கூப்பிட்ட மாதிரி சரித்திரம் இல்லை. திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இந்த மகத்தான இயக்கத்துக்கு தான் அந்த வரலாறு இருக்கு. 75 ஆண்டு கால வரலாறு. அப்படி கூப்பிட்ட அண்ணாவின் பின்னால் போன தம்பி, நம்ம எல்லாம் ஆளாக்கி இந்த கழகத்தை 50 ஆண்டு காலம் கட்டி காத்த முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் ஒரு இனத்தையே மாற்றி அமைத்து வீழ்ந்து அந்த இனத்தை மீண்டும் தலைநிமிர செய்து எவ்வளவு திட்டங்கள், மக்கள் நல திட்டங்கள் என்றால் என்ன என்று உலகத்துக்கே பறைசாற்றிய ஒரு தலைவர். ஒரு இனத்தை தனது மதியால், தனது தொலைநோக்கு சிந்தனையால் நிச்சயமாக சீர்திருத்த முடியும், உயர்த்த முடியும் என்று நிரூபித்த மாபெரும் தலைவர். 50 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இந்த மகத்தான இயக்கத்தை கட்டி காத்த ஒரு தலைவர். அப்படிப்பட்ட ஒரு தலைவர். அந்த தலைவருக்கு பின்னால் வந்தது நமது தலைவர். இன்று அந்த தலைவர் இந்த இயக்கத்தை கட்டி காத்து இவ்வளவு பெரிய வரலாற்று சிறப்புமிக்க இந்த இயக்கத்தை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த வேண்டும் என்று நினைக்கிறார். ஒவ்வொரு நாளும் அண்ணா அழைப்புக்கு ஏற்ப சிறைக்கு சென்றார்கள், ரத்தம் சிந்தினார்கள் என்று கூறினார். இதை பேசி பேசி வளர்த்த பட்டுக்கோட்டையார் போன்றவர்கள் எல்லாம் ஒரு மேடையில் ஏறி மைக்க பிடிச்சாங்கன்னா இறங்கி போறதுக்குள்ள மேல இருக்கிற துண்டு ஃபுல்லா, வெள்ளை துண்டு ஃபுல்லா சிவப்பா இருந்துச்சு. அப்படி ரத்தம் சிந்தி வளர்க்கப்பட்ட இயக்கம். நான் மீண்டும் சொல்ல, இதனால தான் சொல்றேன், சாதாரணமா வரலடா திமுக காரன் என்று சொன்னால் அதற்கு பின்னால் இவ்வளவு பெரிய வரலாறு இருக்கு. அந்த வரலாற்றை இன்று அடுத்த கட்டத்திற்கு நகர்த்த வேண்டும். தலைவர் கலைஞர் அவர்கள் சொன்னார், எப்பொழுதும் வாழும் இயக்கம், எப்பொழுதும் வாழ வைக்க வேண்டிய இயக்கம், எப்பொழுதும் வாழ போகிற இயக்கம் என்று சொன்னார். 75 ஆண்டு காலம் கடந்து இன்றும் அந்த இயக்கம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. இப்ப இதை அடுத்த கட்டத்துக்கு எப்படி நகர்த்துறது என்பதை எடுத்து காட்டும் விதமாகத்தான் இன்று இந்த மகத்தான கூட்டம். திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இந்த மகத்தான இயக்கம் இப்படிப்பட்ட அடித்தளத்தில் இருந்து வளர்ந்தது. ஒரு இனத்தை வளர்த்தெடுத்தது, ஒரு கொள்கை பிடிப்போடு வளர்த்தெடுத்தது. இது கொள்கை பிடிப்பு மிக்க கும்பல், அங்கே எகிரி அடிக்கும் கும்பல் இந்த கூட்டம். கொள்கையின் அடிப்படையில் வளர்ந்த இந்த இயக்கத்தை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பை இன்று நம்மிடம் வழங்கியிருக்கிறார் நமது முதலமைச்சர் அவர்கள். 15 எம்எல்ஏக்களுடன் நாம் முதல்ல சட்டமன்றத்துக்குள்ள போனோம். அப்ப அண்ணா உள்ள போகும்போது என்ன சொன்னார்னா, நாங்கள் 15 பேர் உள்ளே செல்கிறோம் சட்டமன்றத்துக்குள், ஆனால் வெளியே இருக்கும் தம்பிகளும் தங்கைகளும் எனது உடன்பிறப்புகளும் இந்த உடன்பிறப்புகள் எல்லாரும்
இந்த இயக்கத்தை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த வேண்டும். நீங்கள் செய்யும் அந்த பணியில், நீங்களிடும் அந்த உரத்தில் உள்ளே நாங்கள் வளர்வோம். இங்கே இயக்கம் ஒன்றுமில்லாமல் செய்துவிட்டால் அங்கே நாங்கள் 15 பேர் அல்ல 150 பேர் இருந்தாலும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அண்ணா சொன்னதே தான் இன்று நமது கழக தலைவர் அவர்கள் சொல்கிறார். ஆட்சியில் இருக்கிறோம், ஆனால் ஆட்சிக்காக உருவாக்கப்பட்ட இயக்கமா இது? கொள்கை வேட்டி பதவி மேல இருக்கும் துண்டு என்று அப்படி தூக்கி போட்டு போயிடும்டா, என்னைக்குமே எங்க கொள்கையை விட்டு கொடுக்க மாட்டோம் என்று சூளுறுத்த இயக்கம் இது. அப்படிப்பட்ட இயக்கத்திற்கு இன்று நீங்க மகத்தான ஒரு பணியை ஆற்ற வருகிறீர்கள். அது உங்களுக்கு மனதில் ஆழப்படிய வேண்டும். அந்த பணியை யாருக்கு கொடுத்திருக்கிறார் தலைவர்? திராவிட முன்னேற்ற கழகத்தின் தகவல் தொழில்நுட்ப அணிக்கு கொடுத்திருக்கிறார். அந்த உடன்பிறப்புகள் எல்லோரும் கொள்கை பிடிப்போடு எந்த செயலிலும் இறங்க வேண்டும். அதுதான் நமக்கு அவசியம். நமக்கு அவனுக்கு என்ன வித்தியாசம்? திமுக காரனுக்கு மட்டும்தான் சிந்திக்கிற செயல்படுகிற அந்த ஆற்றல் திமுக காரனுக்கு மட்டும்தான் இருக்கு. மேல் மாடி காலியா இருந்தா இங்க இருக்க மாட்டான், வேற எங்க இருப்பான். ஆனா இங்க சத்து இருந்தா, சிந்திக்கக்கூடிய திறன் இருந்தால், இந்த இனத்துக்காக, இந்த மண்ணுக்காக, இந்த நாட்டுக்காக சிந்திக்கக்கூடிய திறமை இருக்கும் எவனும் திமுகவை தாண்டி வேற எந்த இயக்கத்தையும் பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட இயக்கத்தில் இருக்க நீ, சாதாரண இயக்கத்தில் இல்ல. நீ சொன்ன ரத்த சிந்தி சிறைக்கு சென்று இன்னைக்கு நான் அங்கலாமா கூப்பிட்டேன். இன்னைக்கு அந்த அரசியல் எல்லாம் இல்ல. எங்க அப்பா எல்லாம் நான் பார்த்திருக்கேன். ஒவ்வொரு நாளும் எங்க அப்பாவும் சரி, தலைவரும் சரி, ரத்த கரையெல்லாம் வீட்டுக்கு வந்தது இல்லை. அவங்கெல்லாம் இன்றைக்கும் அந்த பணியை செய்ய என் தம்பிகள், என் தங்கைகள், ஐடிவி தோழர்கள் நிச்சயமாக தயாராக இருக்கிறீர்கள் என்ற நம்பிக்கையுடன் இந்த பணியை உங்களுக்கு வழங்குகிறோம். தமிழ்நாட்டு மேப்ல நீ கண்ணை மூடி ஒரு விரலை வச்சுனா அங்க ஒரு மிகப்பெரிய நாகரிகம், தமிழன் தொன்மைகள் அங்க கிடைக்கும். அப்படிப்பட்ட நாகரிகம் இது. ஏன் இந்தியாவில், தமிழ்நாட்டில் மட்டும் இல்லடா, நீ வட இந்தியாவில் எங்க வேணா போய் கையை வை, அங்க இருப்பான் தமிழ். ஏன் இந்த பக்கம் கம்போடியா போ, அங்க கை, அங்க தமிழர் நாகரிகம் பத்தின உண்மைகள் கிடைக்கும். அப்படிப்பட்ட வரலாற்றை நீ மறைக்க நினைக்கிற. இது சூரியன்டா, இதை மறைக்கிறது உங்களை மாதிரி ஆளுங்களா வேலைக்கு ஆகாது. அப்படிப்பட்ட ஒரு இனம், இந்த இனத்தை மீண்டும் தலைநிமிர செய்து மீண்டும் ஒளிப்பாய்ச்சியது உதயசூரியன். உதயசூரியன் என்ற அந்த மகத்தான சின்னத்தை மாமா சொன்னாரு. முறை எப்போ 57 கேட்டானோ உதயசூரியனுக்கு வாக்களிங்க என்று இன்று வரை ஒரே சின்னம், ஒரே கொள்கை கொண்ட தலைவரையும் அந்த இயக்கத்தின் அந்த கொள்கைகளையும் மாறாமல் அப்படியே தூக்கி பிடித்துக் கொண்டிருக்கும் மகத்தான இளைஞர் பட்டாளம், மகத்தான தொண்டர் பட்டாளம் நிரம்பிய இந்த இயக்கம். அப்படிப்பட்ட இந்த இயக்கம் கீழடியில தமிழர் நாகரிகத்தை அழிக்க நினைக்கிற எதிரிகள், நமது எஜுகேஷன் சிஸ்டமே ஒட்டுமொத்த எதுல வளர்ந்தது? இந்த இயக்கம் எதுல வளர்ந்தது? கல்வியினால் வளர்ந்தது. படி 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 என்று பெரியாரும் அண்ணாவும் கலைஞரும் இன்று தலைவரும் படி படி என்று உயர்த்திய ஒரு இனம். அந்த இனத்துக்கு தேவையான ஃபண்ட்ஸை கொடுக்கறதுக்கு கூட ஒன்றிய அரசு நிராகரிக்கிறது. அதை அவனோட கூட்டு சேர்ற ஒரு அடிமை கூட்டம் இங்க, துரோகிகள் கூட்டம் இங்க இருக்கிறது. ஆக இந்த ரெண்டு கூட்டத்தையும் முறியடிக்க உதிக்க வேண்டிய சூரியன் உதயசூரியன் தான். அந்த உதயசூரியன் இயக்கத்திற்கு இன்று வலு சேர்க்க போகிறீர்கள். ஓரணியில் தமிழ்நாடு என்று முயற்சிக்கு பெயர் வைத்திருக்கிறார் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். இது முதல்ல ஒரு மெம்பர்ஷிப் டிரைவா தயவு செஞ்சு யாரும் மனசுல ஏத்துக்காது. இது ஒரு மெம்பர்ஷிப் டிரைவ் மட்டும் இல்ல. மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், இந்த இனத்தை காப்பாற்ற வேண்டிய ஒரு மாபெரும் பயணத்தில் இறங்க இருக்கிறீர்கள். 45 நாட்கள் நமக்கு அந்த டைம் ஒன்று கொடுத்திருக்கார் தலைவர். ஜூலை 1ஆம் தேதி இந்த இனத்தின் தலைவர் நமது முதலமைச்சர் அவர்கள் இந்த பயணத்தை துவக்கி வைப்பார். ஜூலை 3ஆம் தேதி நிச்சயமாக இந்த பணி முழுமையாக துவங்க வேண்டும். ஒரு 6 கேள்வி கேட்க சொல்லிருக்கோம். அந்த 6 கேள்வி கேளு. அற்புதமான கேள்வி எல்லாம், ஒன்னுத்துக்கும் அவன் இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான கேள்விகள். அந்த கேள்விகளை கேட்ட பிறகு இதற்காக நீங்கள் ஓரணியில் திரண்டு இங்க இந்த இனத்தை, தமிழ் இனத்தை, தமிழகத்தை காக்க தயாராக இருக்கிறீர்களா? இதெல்லாம் நடக்குது, இவர் இதெல்லாம் செய்யறாரு, அப்ப இதான சரி, அப்ப தமிழினத்துக்காக, தமிழகத்துக்காக நீங்க நிப்பீங்களான்ற கேள்வியை கேளுங்க. அந்த கேள்விக்கு எஸ் என்றுதான், ஆம் என்றுதான் பதில் வரும். அப்பொழுது நீங்கள் இந்த தலைவருக்கு பின்னால் நிற்க தயாராக இருக்கிறீர்களா என்ற கேள்வியை நீங்கள் கேட்கலாம். அப்படி கேட்டு பல பேர், குறிப்பாக தாய்மார்கள், நிச்சயமா அவருக்காக நான் இந்த இயக்கத்தை சேர்றதுக்கு தயாரா இருக்கிறேன் என்று பலரும் சொல்வார்கள். அப்போ நீ ஃபார்ம் பண்ணிட்டு அவங்களை உள்ள அந்த இயக்கத்தில் சேர்க்கலாம். 100% இல்லங்களுக்கும் செல்ல வேண்டிய மகத்தான வேலை நமது வேலை. நாம் தேர்தல் பணியை இன்று ஆரம்பித்து விட்டோம். அதை நீ நல்லா மனசில் எடுத்துக்க. 2026 மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மகத்தான தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் நான், முத்துவேல்
கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் அவர் கூறும் அந்த காட்சியை நாம் பார்க்க வேண்டும், அதை நாம் கேட்க வேண்டும் என்றால் இந்த பணி மிகவும் சிறப்பாக நடக்க வேண்டும்.